இன்றைக்கி நம்ம 2 பொருள் மட்டும் யூஸ் பண்ணி சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாக்லேட் கேக் பண்ணுறதுக்கு நான் சன்ஃபீஸ்டில் சாக்லேட் க்ரீம் கேக் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன பிராண்ட் இருந்தாலும் நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி க்ரீம் பிஸ்கெட்டாக இருக்கணும். ஒரு பேக்கெட் வந்து 60 கிராம் இருக்குது. நான் 240 கிராம் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிஸ்கெட்டில் உள்ள க்ரீம் எல்லாம் தனியாக ரிமூவ் பண்ணிடணும். அரை கிளாஸ் பால் ஆட் பண்ண போகிறோம். ஒரு பிஸ்கெட்க்கு ஏற்ற மாதிரி க்ரீமுடைய அளவு மாறும். ஸோ நீங்கள் பாலை வந்து மொத்தமாக அரை கப் பால் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி பீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி விஸ்க் வச்சு தான் இந்த க்ரீமை பீட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு கூட பீட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பிஸ்கெட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி உடைச்சி விட்டுட்டு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதுலேயே 2.25 கப்பு காய்ச்சின பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க, மொத்தமாக ஆட் பண்ணிட வேணாம். சப்போஸ் உங்களுக்கு 2 கப்பே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா 2 கப்போட விட்டுருங்க. பாருங்க, கேக்கோட பேட்டர் வந்து இந்த பதத்தில் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாலை வந்து கம்மி பண்ணியோ இல்லை அதிகமாகவோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கேக் மோல்டில் இந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இந்த கேக் மோல்டு இல்லை அப்படின்னா கொஞ்சம் கனமான ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பட்டர் தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை, நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை இதில் ஆட் பண்ணி லைட்டாக தட்டி விட்டுருங்க. அடுத்து ஒரு கடாயில் ஒரு லேயர் உப்பு ஆட் பண்ணிக்கணும். 10 நிமிஷம் கடாயை ப்ரீஹீட் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டர் இதில் வச்சு ஒரு 30 நிமிஷம் கிட்ட இதை குக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு டூத் ஸ்டிக் வச்சு பாருங்கள், ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் ஃப்ரோஸ்டிங் கேக் க்ரீமை வந்து மேலே அப்ளை பண்ணி விட்டுறலாம். நீங்களும் இந்த சாக்லேட் கேக் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.